ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமல்லி சுடரே வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடரையும் தருணையும் காணோன்ற விஷயத்த எல்லார்கிட்டேயும் அவங்களுடைய மேம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முக்கியமாக மகேஷ் கால் பண்ணி வெற்றிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒரு வேளை அவங்க அம்மாவை பார்க்க தான் போயிருப்பாங்களோ, வேலாயூர் அப்படின்னாலே எல்லாருக்குமே அது மட்டும்தான் ஞாபகம் வருது. ஏன்னா சுடர் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இறங்கியிருப்பாங்க அப்படின்றத எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறாங்க. சண்முகம் மட்டும்தான் சரளா இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு தேடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கும்போது கால் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா பிரபாகரனுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுடரும் தரணும் டூருக்கு போயிட்டு இருந்தப்போ காணாமா சார், அங்கே பஸ்ஸை விட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இறங்கினாங்களாம். அப்போது காணாமல் போயிட்டு தான் உங்கள் மேம் கால் பண்ணி சொன்னாங்க. எங்கள் வீட்டில் சரளா வேறு ரொம்ப பயப்படுறா. ஒரு வேளை சுடர் ரெஸ்ட் ரூம் போன இடத்துலேருந்து அடுத்து வேலாவூர் தானே, அங்கே அபியை பார்க்க போயிருப்பாடோ அப்படின்றத இவ கெஸ் பண்ணுறா சார். என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. சுடரும் கொஞ்ச நாளாகவே அதுக்கேற்ற மாதிரி அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரளா முன்னாடி நானும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தா அவள் உண்மையிலே கோவப்படுவா. அபியும் அதாவது தருணையும் சுடரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு திட்டுவா, சண்டை போடுவா. அதனால தான் சார் நான் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். எனக்கு என்னமோ சரளா சொல்கிறதும் உண்மையாக தான் இருக்கும்னு தோணுது சார் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டுருக்காரு. டவுட்டே வேணாம் சண்முகம், கண்டிப்பாக சுடர் அதுக்காக தான் அங்கே இறங்கியிருப்பா. ஆனால் சுடர் மனசில் இந்தளவுக்கு அபியை பார்க்கணுன்ற எண்ணம் ஏக்கம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இப்படி தனியாக ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து வேலாயூர் போகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குமா? வழி கரெக்டாக போவாங்களா? வழி மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டா என்ன பண்ணுறது? இல்லை பிள்ளைங்க ஏதாச்சும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டா என்ன சார் பண்ணுறது? ஏன் சுடர் இப்படி பண்ணான்னு எனக்கு சத்தியமாக புரியலை. ஆனால் கண்டிப்பாக அபியை பார்க்க தான் போயிருப்பா. நீ கவலையே படாதீங்க சார். நான் இப்போவே ஜெயிலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜெயிலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சுடரும் தரணும் டூருக்கு போகிற இடத்துல மிஸ் ஆகிட்டாங்க, அவங்க அங்கே தான் வருவாங்க, வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அங்கே வந்தால் கால் பண்ணி நமக்கு விஷயத்த சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சண்முகம் அப்படின்னும் அவங்க ரெண்டு பேரையும் தேடி தான் சார் போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அவர் போயிட்டுருக்கிற வீடு அட்ரஸ் சொல்கிறாரு. அந்த அட்ரஸில் போயிட்டுருக்கும்போது நானும் அங்கே தான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன். நான் அங்கே வெளில மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் போயிடலாம், நீங்கள் வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படின்றாங்க. சரிங்க சார் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு இவரும் போகிறாரு. அடுத்த நிமிஷம் இவர் ஃபோன் கட் பண்ண உடனே திரும்பவும் ஜெயிலில் இருக்கிற போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நான் பிரபாகரன் லாயர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபியோட லாயர் அப்படின்னு. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு. சுடரும் தருணும் டூருக்கு போகிற வழியெலாம் மிஸ்ஸிங். வேலாயூரை தாண்டி தான் ஜூக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதா நான் இன்றைக்கி காலையில் டூருக்கு கிளம்புனாங்க. கொஞ்ச நாளாகவே சுடர் அபியை பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு வேளை அபியை பார்க்கறதுக்காக பாதி வழியில் இறங்கிட்டாங்களே என்னவோ தெரியல. குழந்தை ரெண்டு பேரும் மிஸ்ஸிங். ஒரு வேளை அங்கே அபியை பார்க்கணுன்னு ஜெயிலுக்கு வேலாயூருக்கு அங்கே வந்தால் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? நாங்கள் குழந்தைய தேடி இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. சார் என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, நீங்கள் வேணால் எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்கள் இங்கே அப்படியே தேடி பார்க்குறோம் அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் மேடம், எனக்காக அப்படியே நீங்கள் தேடி பார்க்குறீங்களா? கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா இது பெரிய இஷ்யூ ஆகும். பிள்ளைங்க அங்கே வந்தாங்கலாம் சொல்லுங்கள், அப்படியே அந்த இடத்துல எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் எல்லாரையும் அனுப்பி விசாரிச்சு பாருங்கள். சுடரோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குதுல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஃபோனை வச்சு அடுத்த நிமிஷமே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சண்முகத்துக்காக. கரெக்டாக பிரபாகரன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமோ அவரும் வராரு. வண்டி அப்படி ஓர போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஓர போட்டு சைட் லாக் போட்டுட்டு சாவி எடுத்துகிட்டு இவர் கூடவே கிளம்பிடுறாங்க. சண்முகம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் பயப்படாமல் வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் போன இடத்துல அங்கேயே பஸ் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப மேடம் டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி பாதிலே நிறுத்திட்டிங்களே, சுடர் தருனால எங்கள் எல்லாரோடைய சந்தோஷமும் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஜூக்கு போய் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் இப்படி நிறுத்திட்டிங்களே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் வருத்தப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கும் தெரியலை. மகேஷ் வேறு ரொம்ப பயந்துகிட்டே அங்கே இருக்காங்க. வெற்றியும் தருணும் கொஞ்சம் தூரத்தில், அதாவது வெற்றியும் புலிக்குட்டியும் கொஞ்சம் தூரத்தில் தான் ஊர் இருக்குது, ஆசிரியர் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரா ஊரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு எங்கே நிறுத்திருப்பாங்கன்னு தெரியல. அங்கே வழியில் எல்லா இடத்துலையும் சார் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு டூர் போச்சு இந்த பக்கமாக பஸ், அதுலேருந்து ரெண்டு குழந்தைங்க மிஸ்ஸு அப்படின்னு சுடருடைய ஃபோட்டோவை காட்டி இந்த குழந்தைங்களை எங்கேயாச்சும் பார்த்தீங்களான்னு எல்லா இடத்துலையுமே கேட்டுட்ருக்காங்க. கடைசி வரைக்கும் எங்கேயுமே யாருமே தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. புது ஊர் அங்கே
சுடரோட ஃபோட்டோ காட்டுன்னு தெரிஞ்சால் யார் தெரியும், பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பார்த்தவங்கள் ஸோ யாருமே கிடையாது. அங்கே ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துல ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோட் சைடில் வந்து ஒரு ஆள்கிட்ட பஸ் எப்படி வேளாவூருக்கு எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வேறு யாருக்கிட்டையும் கேட்க கிடையாது. அப்படி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க இல்லையா பஸ் வேளாவூருக்கு எப்படி போகுதுன்னு, அந்த ஆள் வந்து அங்கே ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் இந்த சைடு சீராவூருக்கு வர்றதுக்காக வரவர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, அதாவது அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அவர்கிட்ட வந்து சார் இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா, அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து அவர்கிட்டையும் விசாரிக்கும்போது இந்த பொண்ணா அப்படின்னு நிறைய யோசிக்கிறாரு. சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க. இந்த பொண்ணா இப்போ தான்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, இந்த பொண்ணு கூட ஒரு பையனும் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஆமாம் சார் ஆமாம், தருண் சுடர் அவங்க 2 பேரும் தான் காணோம், அவங்கள எங்கே சார் பார்த்தீங்க, எப்படி சார் போனாங்க அவங்க அப்படின்றாங்க. சார் தம்பி அந்த பொண்ணும் அந்த பையனும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ வேலாயூருக்கு போகிற பஸ் எப்போ வரும்னு கேட்டாங்க. பஸ் போயிடுச்சு, இன்னும் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க, நான் சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்றாங்க. சரி என்ன சார் சொல்கிறீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் சார், பிள்ளைங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சார் தம்பி அவ்வளோதான் தம்பி தெரியும், பஸ் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க 2 பேரும் அங்கேயே தான் இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஆட்டோ வண்டி வேறு ஏதாச்சும் பிடிச்சி கிளம்பி போயிட்டாங்களா என்ன தெரியலப்பா, நீங்கள் என்னமோ வேணும்னா இங்கே தேடி பார்த்துட்டே கிடைக்கலன்னா வேளாவூர் போய் பாருங்கள், குழந்தைங்க அங்கே தான் போகணுன்னு பேசிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக சுடரும் தரணும் வேலையாருக்கு தான் போயிருக்கணும். அவங்க பஸ் கிடைக்கலன்னு உடனே வெயிட் பண்ணாமல் அடுத்து வந்து ஏதாச்சும் வண்டி பிடிச்சி இவர் சொல்கிற மாதிரி போயிருக்குது சான்சஸ் இருக்குது. நம்ம இங்கே நின்று ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாடா போய் தேடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஒரு வேளை அவங்க எப்படி போனாங்க என்ன எதுன்னு தெரியாமல் குழந்தைங்க ஆட்டோவில் போனால் யாராச்சும் அப்படியே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இது போயிட்டு போகிறாங்கன்னு புலிக்குட்டி பயந்துட்டே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. சுடர் ஏன் தான் அப்படி பண்ணுறாலோ தெரியல, அவள் மேலே அவளுக்கு அவ்வளோ பாசம் அப்படின்றாங்க. 10 வருஷம் பிறந்து கூடவே வளர்ந்துருக்குறா, அவளை மேலே பாசம் இருக்காத, ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, அமைதியாக போடா, சுடர் தருணம் இப்போ நமக்கு முக்கியம், அதெல்லாம் வேறு முக்கியம் கிடையாது அப்படின்னு நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்காங்க. வேலாயூர் போய் வண்டி நிறுத்தின உடனே சுடரும் தருணும் அங்கே இறங்கிடுறாங்க. அவங்க அந்த கடையில் லோடு இறக்கலான்னு சொல்லிட்டு வந்து இறக்கும்போது இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. தம்பி பாப்பா நீங்கள் எப்படிங்க, ஆமாம் நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர். இல்லை சார் நீங்கள் வண்டி அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தீங்கல்ல, உங்கள் கூடவே நீங்கள் வேளாறு ஊர் போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்றாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வண்டியில் ஏறி வந்திருக்கீங்க, யார் நீங்கள், ஆமாம் எந்த ஊர் அப்படின்றாங்க. சார் இங்கே தான் வேளாவூரில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் என் அம்மா இருக்காங்க, என் அம்மாவை பார்க்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்தோம், வழி பஸ் போயிடுச்சா அதான் வேறு வழி இல்லாமல் உங்கள் வண்டியில் வந்துட்டோம், சொல்லாமல் ஏறினது தப்பு தான் அங்கிள், நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றோம், எவ்வளோ அங்கிள் வேணும் அப்படின்றாங்க. அவங்களே ஏற்கனவே பணத்தாசை பிடிச்சவங்க, ஸோ வாடகை அதிகமாக கொடுக்கலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க காசு கொடுக்குறனுடனே யோ பிள்ளைங்களை திட்டாதையா, அதான் காசு கொடுக்குறேன்னு சொல்லுதுங்கல்ல, வாங்கிக்கலாம்யா அப்படின்றாங்க. சார் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. உங்ககிட்ட எவ்வளோ பணம் வேணாலும் இருக்கா அப்படின்றாங்க. நிறைய இல்லைல்ல சார், கொஞ்சம் தான் இருக்குது, எங்ககிட்ட வாங்கிக்கிறீங்களா, இதில் 200 இருக்குது வாங்கிக்கிறீங்களா, ஆளுக்கு 100 ரூபாயா அப்படின்றாங்க. என்னம்மா 200 ரூபாயா அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. மேடம் அவ்வளோதான் இருக்குது எங்ககிட்ட, திரும்பி போகிறதுக்காக இன்னும் 100 ரூபா வச்சுருக்குறோம், அவ்வளோதான், நாங்கள் வந்த பஸ் வேறு போயிடுச்சு, அப்படி இல்லைன்னா நாங்கள் பஸ்லேயே கூட போயிடுவோம், ப்ளீஸ் இதை மட்டும் வாங்கிக்கோங்க, திட்டாதீங்க அப்படின்றாங்க சுடர். சரிம்மா அவனை பார்த்தாலையும் பாவமாக இருக்குது, சரி கூட அப்படின்னு 200 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ் ஆண்டின்னு 2 பேரும் சொல்லிவிட்டு வா சுடர் போகலான்னு அப்படின்னு நடந்தே போயிட்டுருக்காங்க. பார்த்தியாயா பிள்ளைங்க கிட்டேருந்து 200 ரூபாய் எப்படி வாங்கினான்னு, வண்டியில் தானே வந்தோம், என்ன நம்ம தனியாக அதுக்குன்னு டீசலாக போட்டோம், விடியா ஏதாச்சும் இதை வச்சு வாங்கியாச்சும் சாப்பிட்லாம், ஜூஸ் குடிக்கலாம், இல்லை சாப்பாடாச்சும் சாப்பிட்லான்னு அந்த பொம்பளை சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ வா போகலாம் அப்படின்னு இவங்க பாட்டுக்கு ஸோ வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுடரும் தரணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அபி இருக்கிற இடத்த தேடி போயிட்டுருக்காங்க. சுடர் இப்போ எந்த பக்கம் போகணும் அப்படின்னு நம்ம இங்கே யாருக்கிச்சியாச்சும் ஜெயில் எந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஸோ அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் கிட்ட போயிட்டோன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், நானே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. சரி சுடர் வா அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. வழியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இங்கே வேலாயூரில் ஜெயில் எந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஜெயிலுக்காம்மா, நீ எதுக்குமா ஜெயிலுக்கு போகணுன்னு கேட்டுட்ருக்க, ஜெயிலுக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குமா வழி, அப்படி போயிட்டு லெஃப்ட் எடுக்கணுமா அப்படின்னு, அதாவது ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு, நீ எதுக்குமா போகிற சொல்லிட்டு போமா அப்படின்றாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம், அம்மா அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு.
அம்முவா அது யார் அப்படின்றாங்க. அவங்க என் அத்தை, அவங்கள பார்க்க தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தருண் சொல்கிறாரு. என்னமோ இன்னும் வழி தெரியாமல் 2 பிள்ளைங்களும் எங்கே தேடி வந்துருச்சிங்க போல இருக்குது அப்படின்னு அவரும் நினச்சிட்ருக்காரு. அடுத்து அவங்க 2 பேரும் இன்னும் 2 கிலோமீட்டர் வரையும் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப சோர்வாக இருக்குது அவங்களுக்கு, வெயிலில் வேற. ஸோ நடக்கவே முடியலன்னு தருண் சொல்லிகிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் வா தருண் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ சுடர் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவங்க மனசு நோகாமல் சண்முகம் எப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தருணும். அதனால சுடர் அவங்க அம்மாக்கிட்ட போகணுன்னு ஆசைப்பட்ட உடனே இது தப்பு, வீட்டில் யாருக்காச்சும் தெரிந்தால் திட்டுவாங்க அப்படின்னு எதையுமே யோசிச்சு கூட பார்க்காம சுடர் கூடவே இவ்வளோ தூரம் அவர் வந்துட்டுருக்காரு தருண் வந்துட்டு. இன்னொரு சைடு, சார் நீங்கள் பயப்படாதீங்க சண்முகம், எதுவும் ஆகாது, கண்டுபிடிச்சிடலாம் சுடரா அப்படின்னு அவங்க அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரூம் போன இடத்துல போய் நிற்கிறாங்க. அங்கே விசாரித்து பார்க்குறாங்க. இங்கே தான் ஸ்கூல் பஸ் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னாங்க. இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம், சுடர் தருணம் இறங்கியிருக்காங்களா என்ன அப்படின்னு. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கே இருக்கிற ஒரு கேமராவில். அப்போது கரெக்டாக எல்லோரும் இறங்கியிருக்காங்க. 10 நிமிஷத்துலேயே இவங்க 2 பேரும் மட்டும் இங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் கடைசியாக மேம் பேசி அவங்கள பஸ்ஸில் ஏற்றிருக்காங்க. ஸோ பஸ் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க யாருக்கும் தெரியாமல் இறங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேமராவில் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உண்மையிலே ஏதோ பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்காங்க சண்முகம். பார்த்தா நல்லாவே தெரியுது. அவங்க 2 பேரும் என்னமோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இறங்கியிருக்காங்க. இறங்கி இந்த வழியை தான் போயிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே யாருக்கிச்சாச்சும் கேட்டு பார்ப்போம், விசாரிச்சு பார்ப்போம்னு இவங்களும் ஃபோட்டோ வச்சு தான் பின்னாடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றி தான் பொண்ணு அப்படின்றதுனால இன்னும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. இப்படி இவங்க ஒரு பக்கம் தேடிட்டுருக்கோம். அடுத்து இங்கே ஜெயிலில் மேடம் கிச்சன் தெரிஞ்ச உடனே 2 கான்ஸ்டபிள் அனுப்பி வெளியில் தேட சொல்லியிருக்காங்க. சுடரையும் தருணையும் காணுமா, சுடரை உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அந்த பாப்பா இங்கே எங்கேயாச்சும் வந்திருக்கா அபியை பார்க்கான்றத கொஞ்சம் தேடுங்க, நம்ம இடத்துல வெளியிலலாம் கொஞ்சம் மெயின் ரோட்டில் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நேராக மேம் அபியை பார்த்து விஷயத்த சொல்லணும்னு போகிறாங்க. அபி அங்கே கதைகள் எழுதிட்டு உட்காந்துட்ருக்காங்க. குமுதாவும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு கூடவே இருக்காங்க. மேம் வரதை பார்த்துட்டு என்ன மேடம் இங்கே வராங்க அப்படின்னு அபிக்கிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தெரியலையே மேடம் அப்படின்னு. அபி நான் ஒரு விஷயம் சொல்வேன், டென்ஷன் ஆகாதா அப்படின்ட்டாங்க. மேடம் என்னாச்சு மேடம், நான் கதை எழுதுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, சுடர் அப்படின்றாங்க. சுடரா, என்னாச்சு மேடம் சுடருக்கு என்னாச்சு, சுடரை பற்றின நியூஸ் யார் சொன்னது, அண்ணன் வந்திருக்கா, சுடர் வந்திருக்காளான்னு அபி ரொம்ப பயப்படுறாங்க. அபி நான் சொல்லதை கேளுங்க, சுடர் ஸ்கூலில் எல்லாருமே இங்கே பக்கத்தில் வேலையூர் தாண்டி இருக்கிற ஜூக்கு போகிறதுக்காக பிள்ளைங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூடவே சுடரும் தருணும் வந்திருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் வேலாயூருக்கு அடுத்து அந்த ஆசியனூரில் நிறுத்தும்போது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக பஸ் நிறுத்திருக்காங்க. அப்போது சுடரும் தருணும் மிஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு உடனே ரொம்ப பதற்றமாகறாங்க. அபி மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ தான் லாயர் கால் பண்ணி சொன்னார், அண்ணன் விஷயத்த சொன்னதா, அவங்க பிள்ளைங்களை தேடிட்டு இருக்காங்களா. அவங்க அங்கே எதுக்காக இறங்கி இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு வேளை அங்கேருந்து இறங்கி உன்னை பார்க்கணுன்னு சுடர் வந்திருப்பாளோன்னு அவங்க கெஸ் பண்ணுறாங்க. உன்னை பார்க்கணுன்னு சுடர் கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். அதனால எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. நானும் சுடரும் தருணும் எல்லா இடத்துலையும் தேட சொல்லி அனுப்பியிருக்கிறேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் வந்தேன் அபி அப்படின்றாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், உண்மையிலே சுடர் என் மேலே இருக்கிற பாசத்தில் என்னை பார்க்க தான் இறங்கி வந்திருப்பா. கண்டிப்பாக அவங்க இங்கே தான் எங்கேயாச்சும் வரணும், இல்லை வழி தெரியாமல் எங்கேயாச்சும் போயிட்டாங்களான்னு கூட தெரியல. ப்ளீஸ் மேடம், லாயர்கிட்ட சொல்லி பிரபாகரன் சார்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் சுடரையும் தருணையும் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் மேடம். என்னை பார்க்க ஹலோ பண்ண மாட்டேன்றீங்கன்னு வீட்டில் அண்ணா அண்ணி எல்லாம் பேசுறத வச்சு ஒரு வேளை என் மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க 2 பேரும் வந்தாலே வந்திருக்கலாம். உண்மையிலே மேடம் ப்ளீஸ், எனக்கும் கொஞ்ச நாளாகவே சுடர் ஞாபகமாக தான் இருந்துச்சு. ப்ளீஸ் மேடம் எப்படியாச்சும் அவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு அபியை அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க அபி, ஆள் அனுப்பியாச்சு, நானும் இப்போ அங்கே தான் கிளம்புறேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க, சுடரும் தண்ணும் கண்டுபிடிச்சிடலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேடமும் கிளம்பிடுறாங்க. என்ன அபி இது, சுடரும் தருணும் இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாமல் பஸ்லேருந்து இறங்கியிருக்காங்க, எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்க மேடம் விட்டுருப்பாங்க அப்படின்றாங்க. உனக்கு சுடரை பற்றி தெரியாது, அவள் உண்மையிலே நல்ல பொண்ணு தான், இப்படிலாம் செஞ்சால் தப்பு. அவளுக்கும் நல்லா தெரியும், அவ்வளோ இருந்தால் இறங்கி வந்திருக்கான்னா என் மேலே எந்த அளவுக்கு பாசமாக அன்பு வச்சுருக்கான்னு பாரு, எனக்காக தான் வந்திருக்கிறா, பிள்ளைங்க எங்கே போவாங்களோ என்ன ஆவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அபி குமுதா அவங்க காதல் சொல்லிட்டுருக்காங்க. கடவுளே அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு உங்கள் அபி ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடை வெற்றி தீவிரமாக தேடிட்டுருக்காரு. அடுத்து வேலாயூர் போன உடனே அங்கேருந்து சில பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களுமே யாருக்குமே தெரியலன்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும்போது, கடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும்போது, அப்புறம் அந்த ஆட்டோக்காரர் சுடரை இறக்கி விட்ட ஆட்டோக்காரங்களெல்லாம் விசாரிக்கும்போது, இந்த பிள்ளைங்க என் ஆட்டோவில் தான் எனக்கே தெரியாமல் ஏறி இருக்காங்க, இங்கே வந்த உடனே இறங்கி எனக்கு பணம் கொடுத்துட்டு இப்படி தான் சார் போனாங்க,
எதுக்காக போனாங்கன்னெல்லாம் தெரியல, நான் எதுவுமே கேட்கல அப்படின்றாங்க. அப்புறம் வேலாயூர் தான் வந்துட்டாங்க. அவங்க இங்கேருந்து தான் தேடி போயிருக்காங்க. கண்டிப்பாக அபியை பார்க்க தான் போயிருக்கணும். அபியை பார்க்குற வழியில் நம்ம தேடிட்டே போனோன்னா அவங்க கிடச்சிருவாங்கன்னு அந்த வழியே குட்டி சொன்ன உடனே அதிலே போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வெற்றியும் புலிக்குட்டியும் சுடரை கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை அதுக்குள்ளேயே வந்து போலீஸ் கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை ஜெயில் இருக்கிற இடத்துக்கே சுடரும் தடரும் தேடி போக போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.